அடுத்து ஃபிஃப்த்து சம்பா ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் தி ஜென்ரல் டேர்ம்னா nth டேர்ம்னு அர்த்தம். அண்ட் சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் 1, 4/3, 7/9, 10/27, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. கிவன் சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. 1, 4/3, 7/9, 10/27, எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவா. இதை நியூமரேட்டர் பாருங்கள் 1, 4, 7, 10. இது வந்து ஏபி தானே. a = 1, d = 3. அடுத்து 1, 1/3, 1/3 ஸ்கொயர், அடுத்து 1/3 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதில் r = 1/3. அப்போ இது வந்து ஜிபி, இது ஏபி, இது ஜிபியா. அப்போ ரெண்டையும் சேர்த்து சொன்னால் இது வந்து ஏஜிபியா. அந்த கிவன் சீக்வன்ஸ் கேன் பி ரிட்டன் இன் தி ஃபார்ம் a + d × r, a + 2d × r², எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு இருக்குது. அப்போ திஸ் இஸ் அன் ஏஜிபி. ஏஜிபிக்கு nth டேர்ம் ஃபார்ம் என்ன? a + n - 1 × d, அதாவது ஜென்ரல் டேர்ம். a + n - 1 × d × r⁻n - 1. a க்கு பதிலாக 1 + n - 1 × d க்கு பதிலாக 3, r க்கு பதிலாக 1/3, 1/3 ⁻n - 1. ஸோ உள்ள ஒன்று மட்டும் பண்ணால் 3n - 3 + 1, -3 + 1 -2. அப்போ 3n - 2, 3 கீழே வருமா. அப்போ 3⁻n - 1. அப்போது ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம்ஸ் = 3n - 2 / 3⁻n - 1. அடுத்து சம் டு n டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அப்போ Sn = சம் டு n. ஏஜிபிக்கு சம் டு n டேர்ம்ஸ் ஃபார்முலா a - + n - 1 × d × r⁻n / 1 - r + dr × 1 - r ⁻n - 1 / 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 1 - 1 + n - 1 × d க்கு பதிலாக 3, r க்கு பதிலாக 1/3, 1/3 ⁻n / 1 - r ⁻ 1/3 ப்ளஸ் d க்கு பதிலாக 3, r க்கு பதிலாக 1/3, 1 - 1 r க்கு பதிலாக 1/3 ⁻n - 1 / 1 - 1/3 த ஹோல் ஸ்கொயர். 1 - 3 1 + 3n - 3, 1/3⁻n, 1 - 1/3, 2/3 ப்ளஸ் 3 3 கேன்சல். 1 - இந்த n - 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 - 1 / 3n 3⁻n - 1, 1 - 1/3, 2/3, அப்போ 2/3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. அடுத்தபடியாக 1 - 3 - 2, அப்போ 3n 1 - 3n - 2 / 3⁻n / 2/3 ப்ளஸ் 3⁻n - 1 எல்ஸ் மட்டும் தான் 3⁻n - 1 - 1 / 3⁻n - 1 கீழே வந்துடும். ஸ்கொயரை அப்ளை பண்ணிங்கன்னா 4 / 3². 3⁻n எல்ஸ் மட்டும் 3⁻n - 3n - 2, 3⁻n கீழே வந்துடும். இங்கே 3 மேலே 1, 3⁻n - 1, அப்போ 3⁻n - 1 ஆயிருமா × 2 ப்ளஸ் 3⁻n - 1, இந்த 3² மேலே போனால் 3⁻n - 2. பேஸ் ரெண்டு இப்போ அந்த பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3⁻n - 1 - 2 -3, 3⁻n - 3 இன்ட்டு இங்கே ஒரு 4 இருக்குண்ணே. ஓகேவா. ஸோ இதான் வந்து சம் டு n டேர்ம்ஸ். அடுத்து 6th சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n if the sum to n terms of the series √3 + √75 + √243 + etc. is 435 √3. ஓகேவா. இந்த சீக்வன்ஸில் என்னோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. √3 + √75 + √243 + etc. எக்ஸட்ராவா. ஓகே. இதை √3, இந்த √75 √25 × √3 எடுக்கலாமா. இந்த √243 √81 × √3 எடுக்கலாம் ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ராவா. ஓகே. 435 √3 லாஸ்ட் ஒன். ஸோ அப்போ √3 காமன் எடுத்து அந்த இதில் √3 காமன் எடுத்தால் 1 + 5 + 9 + எக்ஸட்ரா எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு 435 √3 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போ √3 கேன்சல் பண்ணினா 1 + 5 + 9 + எக்ஸட்ரா எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு 435. இப்போ இந்த எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா 1 + 5 + 9 இருந்தாலும் இந்த கன்ஃபார்மாக ஏபி வித் a = 1, d = 4. ஸோ ஏபியில் எஸ்என் ஃபார்ம் என்ன? n/2 × 2a + n - 1 × d. அப்போ எஸ்என் கிவன் 435 n/2 2a, ஏக்கு பதிலாக 1, அப்போ 2 தான் வரும் ப்ளஸ் n - 1 தெரியாது, n - 1 × d க்கு பதிலாக 4. ஸோ அப்போ n/2 4 கொண்டு உள்ள மட்டும் 4n - 4 = 435. 2 கொண்டு கிளாஸ் மட்டும் 870. அப்போ n இன்ட்டு n கொண்டு உள்ள மட்டும் 2n + 4n² - 4n = 870. ஸோ 4n² - 2n - 870 = 0 வந்துருச்சு. 2 ஆட் பண்ணால் 2n² - n - 435 = 0. திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் n. ஓகேவா. மல்டிபிள் பண்ணால் -435 ஆட் பண்ணால் -1. சரி. மல்டிபிள் பண்ணால் -870 ஆட் பண்ணால் -1. ஸோ -30 + 29. அப்போ 2n² - 30n + 29n - 435 = 0. இந்த ரெண்டு காமனாக 2n காமன் எடுத்தால் n - 15, இல்லை 29 காமன் எடுத்தால் n - 15. ரெண்டு n - 15 n - 15 காமன் எடுத்தால் 2n + 29 = 0. அப்போ n = 15,
n ஈக்குவல் டு -29/2ன்னு வரும். ஆமாம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எதில் இருக்காது, நெகட்டிவாக இருக்காது. இப்போ -29/2 இஸ் நாட் பாசிபிள். அப்போ தேர்ஃபோர் n இஸ் ஈக்குவல் டு என்னது 15. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ என்னதுப்பா 15. தேங்க்யூ.